முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்கள் செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், இப்போ இந்த கண்காணிப்பு குழுவினர் எது தொடர்பாகவெல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வராங்க, எதுவெல்லாம் கணக்கில் கொள்ளப்படும்? அதாவது முல்லை பெரியாறு அணையில உச்சநீதிமன்றம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 142 அடி உயரம் அளவுக்கு தண்ணீரை தேக்கிக் கொள்ள அனுமதி அளித்தது. அப்போ அது அந்த 142 அடி தண்ணீரை தேக்கம் கொள்ளும் பொழுது ஒரு மத்திய நீர்வள ஆணையத்தின் அதிகாரிகளை நியமித்து அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு கமிட்டியை முதன்மை கண்காணிப்பு குழு ஆரம்பிச்சிச்சு. இப்பொழுது அந்த முதன்மை கண்காணிப்பு குழு அதுக்கு எதிர்ப்படியா துணை கண்காணிப்பு குழு அமைச்சாங்க. ரெண்டு தமிழக கேரளா இரண்டு தரப்புல உள்ள பொறியாளர்களை கொண்டு இந்த குழு முல்லை பெரியாறு அணையில நீர்மட்டம் குறையும் போதும் கூடும்போது ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான இதை அறிக்கையை மத்திய கண்காணிப்பு குழு கூட கொடுப்பாங்க, முதன்மை கண்காணிப்பு குழு கூட. இன்று அணை நீர்மட்டம் குறைஞ்சிருக்கிற நேரத்தில் இந்த கண்காணிப்பு குழு அணையில ஆய்வு மேற்கொள்றாங்க. மெயின் அணை, பேபி அணை, அதாவது மண்ணணை, உபரி நீர் வெளியேறும் மதகுகள், மற்ற அணைப்பகுதிகளில் விளையக்கூடிய 10 ஃபீட் 12 ஃபீட் கேலரிகள், நீர் கசிவு கேலரிகளை ஆய்வு பண்ணி அதில் வரக்கூடிய இதுகளை கலந்து ஆலோசனை பண்ணி அந்த இறுதிக்கட்ட ஆய்வு முதன்மை கண்காணிப்பு கொடுக்க போறாங்க. தற்பொழுது முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவான ஆய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.